வணக்கங்க. இது எங்க மாடி தோட்டத்தில இருக்கிற பச்சை மிளகா செடிங்க. ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. நெறைய காய்கள் இருக்குதுங்க. இந்த அளவுக்கு பச்சை மிளகா காய்க்குன்னு நானே எதிர்பார்க்கலைங்க. அவ்வளோ பச்சை மிளகா இருக்குதுங்க. ஏற்கனவே 2 முறை நான் பறிச்சுட்டேங்க. இப்போ நான் 3வது முறை பச்சை மிளகா பறிக்க போறேன். ஒவ்வொரு டைமுமே ஒரு தட்டு அளவுக்கு பச்சை மிளகா கிடைச்சதுங்க. இப்படி பச்சை மிளகா இந்த அளவுக்கு காய்க்கிறதுக்கு நான் என்ன பராமரிப்பு குடுக்குறேன், இந்த பச்சை மிளகா செடிக்கு எந்த மாரி நோய் தாக்குதல்லாம் வரும் அப்படிங்கிறத பச்சை மிளகா அறுவடை செஞ்சுட்டே பார்க்கலாங்க. இந்த செடி 1 அடி உயரம், 1 1/4 அடி அகலமுள்ள ஒரு க்ரோ பேக்கில் தாங்க பச்சை மிளகா செடி இருக்குது. மிளகாய் செடி வளர்த்துறக்கு விதை வந்து வெளியில் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் சமையலுக்காக வச்சுருக்கிற வரமிளகாயிலேயே விதைகள் எடுத்து தூவி விட்டால் போதுங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த மிளகாய் செடி வந்துருங்க. நம்ம ஒரு 2 க்ரோ பேக்கில் 2 செடி வச்சுட்டா போதுங்க. வீட்டுக்கு தேவையான அளவு மிளகாய் கிடச்சிட்டே இருக்குங்க. மிளகாயை பறிச்சுட்டே இந்த செடியை நம்ம எப்படி வளர்த்தலாங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து இந்த செடிக்கு மண் கலவை வந்து மண், காய்கறி கழிவு உரம், வேப்ப புண்ணாக்கு மட்டும்தாங்க கலந்து வச்சேன். தொழு உரம் கிடைச்சா தொழு உரம் போட்டுக்கலாங்க. கிடைக்காதவங்க காய்கறி கழிவு உரம் போட்டு நம்ம மண் கலவை செஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் செடி வளர வளர நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பொருட்களை வச்சே நம்ம உரங்கள் தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலாங்க. காய்கறி கழிவுகளை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்தும் செடிகளுக்கு கொடுக்கலாம். அதே காய்கறி தோல்களை மிக்சியில் அடித்து அதையே தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாங்க. அரிசி பருப்பு கழுவுற தண்ணி கொடுக்கலாம். சாப்பாடு வடித்த கஞ்சி அதை 2 நாள் புளிக்க வச்சு கொடுக்கலாம். இப்படி நம்ம வீட்டில் எது வேஸ்ட்டாக போகுதோ அதை எல்லாமே நம்ம 2 நாள் புளிக்க வச்சு மறுபடியும் கொஞ்சம் அதில் தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க. இந்த உரங்களை கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க. நம்ம திட உரங்கள் இல்லைனாலும் கவலை இல்லை. உரங்கள் காசு கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. பச்சை மிளகா செடியில் பூக்களும் பிஞ்சுகளும் நிறையா பிடிக்கணுன்னா பூக்கிற சமயத்தில் வந்து நம்ம புளிச்ச மோர் தெளித்து விடணுங்க. மோர் கிடைக்கலைன்னா நம்ம தயிரவே நல்லா 3 நாள் புளிக்க வச்சு அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் கலந்து நம்ம செடியில் தெளித்து விடலாங்க. பூக்களில் இலைகளை எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா தெளித்து விட்டுறலாங்க. அந்த மாதிரி தெளித்து விடும்போது பூக்கள் வந்து உதிராமல் எல்லா பூக்களுமே பிஞ்சுகளாக வருங்க. இந்த மாதிரி பராமரிப்பு கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு எங்கள் மாடி தோட்டத்தில் காய்கள் பச்சை மிளகா காய்க்குதுங்க. பச்சை மிளகா செடி வந்து ஒரு நீண்ட காலமாக நம்மளுக்கு அறுவடை கிடைக்கக்கூடிய செடிங்க. நோய் தாக்குதல் இல்லாமல் பராமரித்தோம்னா 2 வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு தொடர்ந்து காய்கள் கிடைச்சிட்டே இருக்குங்க. பச்சை மிளகா காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா கிளைகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா மீண்டும் புது துளிர் விட்டு அது செடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் வளர்த்தியாகவும் வந்துகிட்டே இருக்குங்க. இப்படி நம்ம தொடர்ந்து பராமரிப்பு கொடுத்துட்டே இருக்கணுங்க. இதுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்தா இலை சுருட்டல் நோய் வருங்க. அதுக்கப்புறமா இந்த தண்டுகளில் சின்ன சின்ன கருப்பு பூச்சிகள் வந்து ஒட்டிக்குங்க. அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து நம்ம ஒரு மக்கில் தண்ணி எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுறணுங்க. அப்படி கழுவி விட்டுட்டோம்னாவே அந்த நோய் சரியாகிருங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் பச்சை மிளகாய்க்கு இந்த 2 விதமான நோய் தாக்குதல் தாங்க வரும். நான் வந்து இலை சுருட்டில் இருக்கிறதுக்கு வந்து இந்த இலைகளையெல்லாம் கிள்ளி விட்டு வேப்பெண்ணெய் கரைசல் அடித்து விட்டுருவேங்க. இப்படி பராமரிப்பு கொடுத்துட்ருக்குங்காட்டிக்கு தான் எனக்கு தொடர்ந்து இந்த அளவு பச்சை மிளகா கிடச்சிட்டே இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.